எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் பரலோகத்தை பார்த்து ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. ஒரு வார்த்தை உம்மோடு இருப்பதுதான் சொல்லி முடிக்க போகிறோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சைய. ஆமென். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் இதயத்தின் ஏக்கமையா. தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு பேசும். உடைய வார்த்தைகளை அனுப்பித்தார். நாங்கள் விடுதலை அடைய, சுகம் அடைய, ரட்சிப்படையக்கூடிய வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து கடந்து வரட்டும். தடைகளை மாற்றும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 சாமுவேல் 12:15 12:24 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. 24. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலோமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். இன்றைக்குள்ள செய்தி, ஒருவனிடத்தில் ஒருவனை அடிக்கிறார், ஒருவனிடத்தில் அன்பாயிருக்கிறார். ஒருத்தனை அடிக்கிறாரு, ஒரே தகப்பன் மூத்த பிள்ளை அடித்தார், 2வது உள்ளவன் மேல் அன்பாயிருந்தார். இதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு. ஒருவனிடத்தில் அன்பாயிருந்தார், ஒருவனை அடித்தார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கிருபையின் காலம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலத்தில் தான் கிருபை குறித்த அநேக பாடல்கள், அநேக ஊழியர்கள் பாடுறாங்க. கிருபையை பாடி 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 தேவன் தண்டிப்பார் என்பதை சொல்வதை மறந்துட்டாங்க. நாமும் அப்படிதான். நம்ம எப்போதும் நம்முடைய பிள்ளையிடத்தில் அன்பாக இருக்க மாட்டோம். தண்டிக்க வேண்டிய நேரம் தண்டிப்போம், அன்பாக இருக்க வேண்டிய நேரம் அன்பாக இருப்போம். நம்முடைய ஆண்டவரும் ஆமேன் அடிக்கிறவரும் அன்பாக இருக்கிறவருமா இருக்கிறார். சரி, இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:13, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கு. மேக்ஸ் சார், குட்டி நாடான் அவருடைய பேர். அவருக்கு முகத்தில் ஒரு உண்ணி இருக்கு, அதனால் உண்ணி வாத்தியார்னு கூப்பிடுவோம். குட்டி நாடான் சார் இந்த சமம் போடுவதை மாற்றி போட்டதுனால ஏல ஏல அப்படின்னு சொல்லி அவருக்கு தலை அப்படி ஸ்டைலாக முடி அசையும். அடித்த அடி, அந்த பொசிஷன் கூட எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. சார் சார் இனி சரியாக போடுவேன் சார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு ஸ்கூலில் பிள்ளைகள், டீச்சர்ஸ் பிள்ளைகளை அடிக்க முடியாது. அடித்தால் ஒன்றில் போலீஸ் வரும், இல்லைன்னா அப்பா அம்மா வந்து டீச்சர்ஸை திட்டுவாங்க. நான் அடிக்கவா என் பிள்ளைய வளர்த்து வைத்திருக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க.
அடியா மாடு படியாது, அடி செய்கிற உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டான் அப்படின்னு முதியோர்கள் முதுமொழி சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, ஆமென், இயேசு கிறிஸ்து கூட அடிக்கப்பட்டார் மனிதனால், பிதா அதை ஏற்றுக்கொண்டார். அதனால நம்மை அடிக்கிறவரும் நமக்காக அடி வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், தாடை மயரை பிடித்து இழுத்தார்கள், கோலினால் தலையிலே அடித்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆமென், கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளும்படி குமாரனை அடிப்பதற்கு பிதா சம்மதித்தார். அதனால நமக்காக அடிப்பட்டவர் நாம் தப்பு செய்யும்போது கண்டிப்பாக அடிப்பார். ஆசிரியர்கள் அடிக்காமல் இருக்கலாம், அம்மா அப்பா எப்போ மக்களே மோனேன்னு கூப்பிடலாம். நான் பிரசவிக்கிற ஜீவனுள்ள தெய்வம், நீங்களும் நானும் தப்பு செய்யும்போது கண்டிப்பாக அடிப்பார். சரி, முதல் வார்த்தை, அவர் பத்சேபாளுக்கு தாவீது பெற்ற மூத்த பிள்ளையை அடித்தார், அதனால் அந்த பிள்ளை செத்து போயிற்று என்று இருக்கிறது. இதில் ஒரு சத்தியத்தை சொல்லி நாம் அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். ஏன் இந்த பிள்ளையை அடித்தார்? இந்த பிள்ளை அடி வாங்க காரணம் யார் என்றால் அந்த பிள்ளையின் தகப்பனாகிய தாவீது. இதிலே நாம் பெற்றோராகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அல்ல நான், நம்மில் யாராவது தவறு செய்தால் சில நேரம் நமக்கு தண்டனை கிடைக்கும், சில நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தண்டனை கிடைக்கும். அல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஏன் ஆண்டவர் பிள்ளைகளை தண்டிக்கிறார்? பிள்ளைகளை தண்டித்தா நம்மளை தண்டிச்சது போல. நமக்கு ஒரு வியாதி வந்தால் இன்ஜெக்ஷன் போட போக மாட்டோம், ஆனால் பிள்ளைக்கு ஒரு நோய் வந்தால் மருத்துவமனைக்கு கொண்டு போவோம். அப்போ பிள்ளைக்கு ஒரு தண்டனை அடி கொடுக்கும்போது நமக்கு உரைக்கும்படியாக தான் கர்த்தர் பிள்ளையை தண்டிக்கிறார். தாவீது ஒரு பரிசுத்தவான். அவனுக்கு ஏற்கனவே சவுலுடைய மகள் இருக்கிறாள். அவளை விட்டுவிட்டு ஒரு நாள் மேல் வீட்டிலே அவன் உலாத்தி கொண்டிருக்கும் போது அவன் பத்சேபாளை பார்க்கிறார். பாவ இச்சைகள் உண்டாகிறது. ஆளை அனுப்பி விசாரிக்கிறான், அழைத்து வருகிறான், மனைவியாக்கி கொள்கிறான். அவள் மூலம் ஒரு பிள்ளை பெற்றான், மூத்த பிள்ளை. அந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். பெற்றோராகிய நாம் எந்த தப்பு செய்கிறோமோ அநேக நேரம் நம்முடைய பிள்ளைகள் அடி வாங்கும். அதனால நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடி கொடுக்காமல் இருக்கும்படிக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழணும். இல்லைன்னா பிள்ளை அடி கொடுக்கும். சில நேரம் பிள்ளை அடி வாங்கும்போது சில நேரம் பிள்ளை சொல்லும், இதற்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லும். வேதத்தில் 5 பிள்ளைகள் 5 பெண்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் போகிறாங்க மோச இடத்துல முறையிடுவதற்கு. எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் கிடையாது, அதனால எங்களுக்கு பங்கு வரக்கூடாது என்றல்ல, வர வேண்டும் என்று போகும்போது மோசேயை பார்த்து அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, எங்க அப்பா அவர் செய்த பாவத்தினால் மரித்து போனார். அப்பா செய்கிற தப்பு யாருக்கு தெரியுது? எங்க போய் சொல்லுது பிள்ளை? பாஸ்டர் மோசத்தை சொல்லுது, எங்க அப்பா எப்படி செத்தான்னு தெரியுமா? அவர் நீதிமான் கிடையாது, அவர் செய்த பாவத்தினால் மரித்து போனால், அதனால எங்களுக்கு வர வேண்டிய பங்கு எங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடி வாங்கி கொடுக்காத நல்ல பெற்றோராய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, சரி, நம்முடைய ஆண்டவர் அடிக்கிறவர், அன்பா இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அக்கிரமத்து நிமித்தம் 3-4 தலைமுறைகளை விசாரிக்கிறவர். எத்தனை தலைமுறை? எல்லாம் கவனிங்க. எத்தனை தலைமுறை? 3ஆம் 4ஆம் தலைமுறை. ஒருவன் ஒரு கொலை குற்றம் செய்தால் அவன் செத்து போனால் கோர்ட் அவங்கள விடுது. கொலையாளி செத்து போனான். எனக்கு தெரிந்த அளவுக்கு பிள்ளைகளை அதிக அளவு தண்டிப்பதில்லை. ஆனா தேவனோ தகப்பன் செத்து போனாலும் அவன் செய்த தப்ப 3-4 தலைமுறை விசாரிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அப்போ 3-4 தலைமுறை நம்ம தப்பு செய்து மரித்தா, எனக்கு அப்பா என்ன தப்பு செய்தாரோ,
எனக்கு தாத்தா என்ன தப்பு செய்தாரோ, என்னுடைய பூட்டர் என்ன தப்பு செய்தார்னு சொல்லி ஏங்கி ஏங்கி அழுவாங்க. அதனால் பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடி வாங்கி கொடுக்காம தாத்தா, பாட்டி, பூட்டன், அப்பா எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கைகளை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் இன்றைக்கு ஒரே ஒரு ராஜா ஆட்சி செய்கிறார். அவரை கூட கீழே இறக்கிட்டு அடுத்த ராஜா வந்துட்டான்னு நினைக்கிறேன், ஜனாதிபதி. இஸ்ரவேல், அதாவது சாலோமோன் காலத்துக்கு பின்பு இஸ்ரவேல் யூதா என்று இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிளந்தது. இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆகாப் இருக்கிறார். ஆகாப் உடைய மனைவி எசபேல், அவள் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரி, ஒரு மந்திரவாதியுடைய மகள், ஒரு பூஜாருடைய மகள். அதனால எசபேல் தேவனுடைய நாமம் விளங்கும் எருசலேமுக்குள்ளால விக்கிரக கோயில்களை கட்டி வழிபடுகிறார், தீர்க்கதரிசிகளை கொல்லுகிறார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு தெரியும், ஆகாப்புக்கு ஒரு அற்ப ஆசை. அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் நாபோத் என்கிற ஒருவன் திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறான். என்ன தோட்டம் சொல்லுங்க? என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம் வைத்திருக்கிறான். அதை பார்க்கும்போது ஆகாப்புக்கு ஒரு ஆசை, இந்த தோட்டத்தை வாங்கணும் அப்படின்னு ஆகாப் அவனை பார்த்து கேட்கிறான், நாபோத்தை பார்த்து. நாபோத்து சொன்னா, இதை நான் தர மாட்டேன், என் பிதாக்களின் சுதந்திரம். அதனால் மனைவிடத்தில் ஆகாப் சொல்கிறான், எசபே சொல்கிறா, நீர் ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டாம், நீர் இந்த நாட்டின் ராஜா அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான். கல்லறைந்து கொல்றாங்க. அந்த இரத்தத்தை நாய்கள் நக்கிறது. உடனே தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார், நாபோத்துடைய இரத்தத்தை நக்கின அதே இடத்துல உன் இரத்தத்தை நாய்கள் நக்கும். எசபேலுடைய நிலைமை என்னன்னா, இன்னது எசபேல் என்று அறிய முடியாதபடி நாய்கள் அவள் மாம்சத்தை தின்னும். இதை சொல்லி இந்த சத்தத்தை கேட்டவுடன் இந்த ஆகாப் தாழ்மைப்படுத்தி ஜெபம் பண்ணினானா. அவன் தாழ்மைப்படுத்தினதுனால தாழ்மைப்பட்ட போது ஆண்டவர் அந்த தண்டனை அப்ப கொடுக்காம அதை மாற்றிவிட்டு உன் பிள்ளைகள் காலத்தில் செய்வேன் என்று அந்த தண்டனையை மாற்றினார். இப்போ அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு காலத்திலே நடக்கலையே, அப்படி சந்தோஷப்படக்கூடாது. நாம் தான் நம்முடைய தலைமுறைகள். அல்லேலூயா. அதனால என்ன நடக்குது, ஆண்டவர் எப்படி தண்டிக்கிறார், எப்படி அடிக்கிறார்னா, 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆகாப் மரிச்சிட்டாரு. அதுக்கு பின்பு ஆகாப்புக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தார்கள். அந்த 70 பேரும் ஒரு குறிப்பிட்ட மனிதன் கீழே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எகு எழும்பி சொல்லுகிறான், அந்த ஆகாப்புடைய 70 குமாருடைய தலைகளையும் வெட்டி இங்கே கொண்டு வாருங்கள். பாருங்க, இந்த மத்தங்காய் தர்பூசணியை போல 70 தலைகளையும் கூட்டி போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, மலடிக்கும் மனதுருகும். ஐயோ, இந்த யெகூ இப்படி செய்துட்டானே, இவன் பிள்ளைகள் விளங்குமானா? யெகூ செய்தல்ல, தேவனால் வந்த பயங்கரம். ஒரே ஒரு நாபோத்தை கொன்று அழித்ததற்கு ஆகாப்புடைய 70 பிள்ளைகள், ராஜகுமார் எப்படி இருப்பாங்க, 70 பிள்ளைகள் ஒரே நேரம் மரித்து போனார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். ராஜா அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். அதனால நின்று கொல்லுகிற ஒருவர் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான பெற்றோரே, ஆமென், பரிசுத்தமாய் வாழ்வோம், பாவத்தை விட்டு விலகுவோம், நம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காதபடி தேவ வழி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, 2 பகுதிகளாக நம்ம தியானிக்க போகிறோம். முதல் பகுதி, ஏன் ஆண்டவர் மனுஷனை அடிக்கிறார்? ஆண்டவர் சும்மா வேலை இல்லை, அடித்து அவர் அழகு பார்க்கிறாரா? நம்ம பிள்ளைகளை எப்போ அடிப்போம் சொல்லுங்கம்மா, பிரதர் சொல்லுங்க. நாங்கள் விபிஎஸ் போகும்போது அங்கே பிள்ளைகள் மாறி மாறி பேசுகிறாங்க. ஒரு பிள்ளை சொல்லுது, எங்கள் அப்பா என்ன அடிக்கவே செய்யாது. பையன் சொல்கிறான், எனக்கு அம்மா அக்கா தப்போஸ் என்ன தூக்கி போட்டு தர அடி, அப்பா என்ன அடிக்கவே செய்யாது.
அப்படிங்க யாராவது இருக்கிறீங்களா? பரிசுத்தமான பிள்ளைகள், அப்படி அடி வாங்காத பிள்ளைகள் இருக்கிறீங்களா? அப்பா என்ன அடிக்கவே செய்யலை, அப்படி உள்ள யாராவது இருக்கிறீங்களா? நான் அடிச்சிருக்கிறேன், கை வைத்துங்க. நீங்கள் அடிச்சு அடி தெரியாம கை தூறீங்களோ? கவனிங்க, தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? ஏன் ஆண்டவர் அடிக்கிறார்? நான் சொன்ன ஃபர்ஸ்ட், அவருக்கு அடிக்க உரிமை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, கை அசைத்துற அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை ஏசாயா 1:5 நாம் துரிதமாக தியானிக்கணும், நிறைய பாயிண்ட் இருக்கு. ஏசாயா 1:5 வாசிங்க. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. ஃபர்ஸ்ட் எதற்கு தேவன் அடிக்கிறார்? எல்லாரும் பதில் சொல்லணும். தேவனை விட்டு விலகி போனா அவர் அடிப்பார். அல்லேலூயா. ஒரு டீச்சரை பார்த்து கேட்கலாம், ஏன் அடிக்கிறீங்க? அம்மா பார்த்து கேட்கலாம், ஆனா அவரை பார்த்து கேட்க முடியாது. கேட்டா ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை விட்டு விலகி போக போக அவர் அடி கொடுக்கிறவர், அவர் அடிக்கிறவரா இருக்கிறார். ஏன் இன்னும் அதிகமாய் விலகி போகிறீங்க? நீங்க ஏன் அடிக்கப்பட வேண்டும்? இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஜெபிக்கிறவங்க, பரிசுத்தமா வாழ்ந்தவங்க, இந்த பாவ உலகத்தில் சிக்கி பரிசுத்தத்தை இழந்து ஜெபத்தை இழந்து தேவனை விட்டு எங்கோ நீங்க விலகி இருந்தால் உங்களுக்கு வரும் அனைத்து சூழ்நிலைகளும் கர்த்தர் தருகிற அடி என்பதை மறந்து விடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் அம்மா பெரிய கம்பு கிடைக்க விளக்குமாற கொண்டு வந்து அடிப்பாங்க, அதுபோல் ஆண்டவர் வந்து பெரிய ரூல் தடியும் கொண்டு வந்து அப்படியெல்லாம் அடிக்க மாட்டார். அவருக்கு அடிப்பதற்கு நிறைய வழி இருக்கிறது. ஒரு அலை சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க ஒரு அலையிலூயா. இந்த பார்வோனுக்கு தண்டனை கொடுக்க ஆண்டவருக்கு இறங்கி வரணும், பேனை அனுப்பினாரு. என்ன அனுப்பினாரு சொல்லுங்க? வண்டுகளை அனுப்பினாரு, கொப்பளங்களை அனுப்பினாரு. அடுத்து என்ன? வெட்டுக்கிளிகள். நம்ம பார்க்குற தவளை தானேன்னு சொன்னாங்களா? தவளை அனுப்பினார். அப்ப தேவன் ஒரு மனிதன் தெய்வத்தை விட்டு தூரமாய் போகும்போது அவனை அடிப்பதற்கு அடையாளமாக ஏதோ சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளும் போது, அதை அறிந்து கொள்ளும் போது அடிக்கு நம்ம தப்புறோம். அல்லேலூயா. எனக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்துக்குள்ள ஒளிச்சு கொண்டாங்க. யாரு? அவங்க விலகி போனதுனால அவங்களுக்கு மட்டுமா பாதிப்பு? சொல்லுங்க. இன்றைக்கு வரைக்கும் பாதிப்பு, இன்றைக்கு வரைக்கும் பாதிப்பு. இந்த பக்கம் பாருங்க, ஒரு உரமும் போடாம அந்த புல், ஆமே சோத்திரம், தம்பிமார் கிறிஸ்மஸுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க, குடில் கட்ட. இப்போ அது வளர்ந்து வந்துச்சு, அதுக்கு யாரும் உரம் போடலை. அது மட்டுமா, எவ்வளோ கஷ்டத்தை சகிக்கிறோம். ஒரே ஒரு ஆதாம் செய்த பாவம், கர்த்தர் அடித்த அடி, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஒரு விருட்சமாவது விஷம் மருந்து அடிக்காம வளருதா? சொல்லுங்க, ஏதாவது வளருதா? அல்லேலூயா. இயற்கையாக ஆகாரம் சாப்பிட முடியுதா? வாழைக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்களா கேடு வராம? மீனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்களா? நம்ம பிராய்லர் கோழியை ஒதுக்கணும், ஆமை மாற்றிச்சு ஒரின்னு சொன்னோம், மாற்றை தொடையில சதபிடிக்க இன்ஜெக்ஷன் போடுறாங்களா? சில நாளில் நிறைய இறைச்சி வந்துடும். இப்படியெல்லாம் செய்கிறாங்க. ஒன்று ஒரிஜினலாக சாப்பிட முடியல. அன்றைக்கு ஆண்டவர் பூமியை சபித்தார், இன்னைக்கு அதனுடைய விளைவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். 6 மாதத்தில் விளையக்கூடிய நெல் 3 மாதத்தில் விளைகிறது. 70 வருஷம் வாழக்கூடிய மனிதன் 45க்கு மேல தடிகம்பு உணவுடைய நிலைமை வந்து விட்டது. அல்ல சொல்லுங்க பாப்போம். விதையில்லா தானியம் கிடைக்கிறது, சீட்லெஸ். என்ன லெஸ்? அவ்வளவு சோம்பல். திராட்சை பழத்தில் அந்த விதை எடுத்து கடிச்சு துப்ப அவ்வளவு சோம்பல். என்ன வேணுமா? போன்லெஸ் சிக்கன், சீட்லெஸ் கிரேப்ஸ். நம்ம நினைக்கிறோம் சீட்லெஸ், பல்லுக்குள்ள போகாது,
சீட்லெஸ்ல தான் ஆபத்து இருக்கு. அல்ல சொல்லுங்க பார்ப்போம். இனி ஒரு காலம் வரப்போகுதா, விதை நம் கையில் இருக்காதா? ஏதோ ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கெல்லாம் இருக்கும் விதை. நம்ம எல்லாரும் ஒன்றும் பார்க்க முடியாது. அவன் தருகிற விலைக்கு ரூபாய்க்கு தான் விதை வாங்க முடியும். கீரை விதை 5 ரூபாய் கிடைக்குது, அவன் சொல்லுவான் 50 ரூபா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் ஆதாம் ஏவாளும் தேவனை விட்டு விலகி போனதுனால கர்த்தர் கொடுத்த அடிதான் இன்றைக்கு வருஷிக்கும் மனிதன் வாங்கி கொண்டே இருக்கிறான். கையை உயர்த்துற அல்லேலூயா. சரி தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் ஆமென். யாத்திராகமம் 32:8 சொல்லுது. ஆமென். யோசுவா 23:6 மோசையின் நியாயப்பிரமாணத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாது? நியாயாதிபதிகள் 14:8 சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் சிம்சோன். கையாசைத்து ஒரு அல்லே சொல்லுவோமா? கொஞ்சம் பலமா சொல்லுங்க அல்லேலூயா. எங்கள் விபிஎஸ்ல ஒரு மெத்தேட் சொல்லி கொடுப்போம் பிள்ளை இடத்துல. நாங்கள் மெதுவாக அல்லேலூயா சொன்னால் நீங்கள் சத்தமாக சொல்லணும். அல்லேலூயா. நீங்கள் விபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸா? சரி, அப்படியே மாறணும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கையாசைத்து அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோன் நம்முடைய செய்தி ஏன் அடி கிடைக்குது? தேவனுடைய வழியை விட்டு விலகி போகும்போது அவர் அடிப்பார். அடிக்க உரிமை உண்டு. சிம்சோனை பாருங்க, சிங்கத்தை மரித்த சடலத்தை சிம்சோன் ஒரு நசரேய விரதம் இருந்தவன். மரித்த சடலத்தை அவன் தொடக்கூடாது. ஆனா அவன் அதை கொன்றான். அதுக்குள்ள தேன் இருந்தது. சிங்கத்தை பார்ப்பதற்கு அவன் வழி விலகி போனான். உங்க கையில மொபைல் போன் ஆண்டவர் தந்திருக்கிறார். அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை பார்ப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறீர்களா? எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு தோராயமாக கணக்கு போட்டிருக்கிறாங்க. சமூக வலைதளத்தை மேய்கிற ஒரு அதிக சதவீத மக்கள் அதை தவறான காரியங்கள் பார்ப்பதற்காகவே பயன்படுத்துகிறார்களாம். சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போன சிம்சோனுடைய நிலைமை என்ன ஆயிற்று? சொல்லுங்கப்பா. வாசன் ஐக்க நாங்கள் இருக்கிறோம், பயப்படாதீங்க. அங்கே போனாலும் சரி, பெஜான் சிங் மருத்துவமனைக்கு, இது விளம்பரம் நினைக்காதீங்க, மருத்துவமனைக்கு நாங்கள் தான் கண்ணாடி வாங்கினேன், ரீடிங் கண்ணாடி, அதனால சொல்ல. பெஜான் சிங் மருத்துவமனைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் கண் ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு அவன் என்ன பண்ணுவாங்க? கொண்டு வாட அருவா கத்திய அப்படி இருப்பாங்களா? சொல்லுங்க. இப்போ எல்லாம் நமக்கு லென்ஸ் தான் போடுறாங்க. ஒருவேளை மற்றபடி ஆப்ரேஷன் பண்ணினாலும் இன்ஜெக்ஷன் போட்டு தான். ஆனால் சிம்சோனுடைய 2 கண்களையும் உயிரோடு வைத்து தோண்டி எடுத்துட்டாங்க. ஏன் இது நடந்தது? கர்த்தருடைய வழியை விலகி ஒரு தேவ பிள்ளை போகும்போது கண்ணும் தோண்டப்படலாம், கையும் வெட்டப்படலாம், காலும் வெட்டப்படலாம். கையை உயர்த்துற அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. அவன் கைகள் கட்டப்பட்டது, அவன் கையிலே விலங்கிடப்பட்டது. அது மட்டுமல்ல, பொதுவாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதிகமாக சாப்பிடும்போது, டேய் மாவாட்ட ரெடியாக இருந்தா வாங்கி வாங்கி சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதே வேலையை சிம்சோன் அந்த இடத்துல செய்தான். யாம் சிம்சோன் அவங்க தெய்வத்துக்கு பணியாரம் சுடும்படி மாவாட்டி கொண்டிருந்தான். 2 கண்களும் பிடுங்கப்பட்டு மாவாட்டி கொண்டிருப்பதை யோசிச்சு பாருங்க. ஏன் இது வந்தது? இதெல்லாம் நமக்கு கர்த்தர் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறா. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. சிம்சோனை பெலிஸ்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் தேவ வழியை விட்டு அவன் விலகி போனதுனால தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள். தேன் சாப்பிடுறது உண்மைதான், ருசியா இருந்தது உண்மைதான். ஆனால் அது நிரந்தரமாய் அவனுக்கு இருக்கவில்லை. இன்னைக்கு சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளை கவனிங்க. பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சமூக வலைதளங்கள் சோத்திரம், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், அப்படியெல்லாம் ஆண்டவரை விட்டு பிரிச்சுட்டு இருக்கிறது. கையை உயர்த்து சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு காலம் இருந்தது, மொபைல் ஃபோனு ஃபோன் வந்தால், லேண்ட் ஃபோன் வந்தால் அடிக்கும் சத்தம். அங்கே வர கேட்கும். சோத்திரம்.
ஃபோன் பண்ணால் அம்மா வந்து கேட்பாங்க, யார்கிட்ட பேசுகிற மக்களே அப்படி கேட்பாங்க. ஆனால் இப்போ உள்ள ஃபோன் சத்தமில்லாத வருது, லைட்டு மட்டும் பத்துது. இவங்க பேசுகிறத வெளியே கேட்கல, சிரிப்பு மட்டும்தான் கேட்குது. வாமே மெசேஜ் பண்ணுறாங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன புரிந்து கொண்டோன்னா, சிம்சோன் சிங்கத்தை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கவோ பாய் ஃப்ரெண்டை பார்க்கவோ திருமணமானவங்களுக்கு இப்போ பெரிய சிக்கலாக்கும். அல்லேலூயா, சோதரா. இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன் வந்த பின்பு இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக சமூக வலைதளம் தான், நிறைய விளம்பரங்கள். கையை வைத்தாலே சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லுவேன், அன்பாக இருங்க, கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா. இப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளை, சிம்சோன் வழி விலகி போனா. வழி விலகி போனா என்ன செய்வாரா சொல்லுங்க? ஆமாம், அடிப்பார்னா இதோ வழியில் அடிப்பார் நினைக்காதீங்க. பொருளாதாரத்தில் அடிப்பார், சில நோய்களை அனுப்புவார், பிஸ்னஸில் தடை பண்ணுவார், நிறைய விஷயம் இருக்குது. ஆமாம், கர்த்தர் அடிப்பதை நாம் வாங்க வேண்டாம், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். கையை உயர்த்துவார் அல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது வழி விலகி போகும்போது அடிப்பார். அடிக்க மாட்டாரா? நான் உங்களுக்கு எப்போது சொல்கிறேன், வழி விலகி போகுது என்பது ஊழியக்காரங்களை குறித்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, எங்களுடைய வேலை பைபிள் படிக்கணும், எங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும், விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், விபிஎஸ் நடத்த போகிறோம், ஒரு வீட்டு பிரேயர் வைக்கிறோம், மருத்துவம் அளித்து போகிறோம். இதுதான் எங்கள் வேலை. இதுக்கு நாங்கள் அதிக நேரம் கொடுக்கணும். என்ன செய்யணும்? என்னோடு இராதவன் சொல்லுங்க. நிறைய ஊழியக்காரரை பார்க்குறேன், அதிக நேரம் தேவ சமூகத்தை நேரம் செலவிடுவாங்க, முழங்கால் படி ஜெபம் பண்ணுவாங்க, தேவ வார்த்தையை கொடுக்கும்படி. இதை விட்டுட்டு கார் இருக்குது பைக் இருக்குன்னு சுற்றினா, பாஸ்டர் வினிசை சொன்னாங்க, பெட்ரோல் தீர்றது வரைக்கும் காரை ஓட்டினா காரையே பிடுங்கிடுவார். ஃபுல் காஸ்பல் தலைவர் வினி சதீஷ் பாஸ்டர். ஆமாம், எங்கள் ஊழியை கொடுத்து வரும்போது சொன்னார், காரில் பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்லி வண்டி ஓட்டிகிட்டே ஜெபம் பண்ணாமல் ஊர் சுற்றுனா ஆனால் காரை பிடுங்கிடுவார். அல்லே சொல்லுங்க பாப்போம். இதை செய்யணும். உங்களை சொன்னால் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். என்ன சொல்கிறேன், சபை மக்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, சரியா? இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட போது ஷீட் ஓலை, அடுத்து ஷீட். அப்போ அந்த டைமில் எல்லாம் 1 கிலோ ரப்பர் சீட்டு 250 ரூபா, 200-250. எல்லாரும் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ரப்பர் மரத்தை முத்தம் கொடுத்தா வளர்த்தாங்க. ரப்பர் மரம் யாராவது அதனுடைய தோல் உடைச்சிட்டா கூட சண்டைக்கு போயிடுவாங்க, அவ்வளவு கனம் இருந்தது. அந்த நேரம் சுற்றிலும் ஒரு 50-60 மூடு. இப்போ நம்ம 7 அடிக்கு ஒரு முறை நடனம், நான் 5 அடிக்கு ஒன்று நட்டினேன். ஏன் சொல்லுங்கம்மா? அது நமக்கு விவரம் இல்லை. இவ்வளோ பெரிய கொம்புடு. அது மட்டுமா, எப்பவும் ரப்பர் மூடு தான், தண்ணி அடிக்கிறதும். ஏன் சொல்லுங்கம்மா? உங்கள்கிட்ட சொன்ன உங்கள் ரப்பரை ஆண்டவர் அடிச்சு போட்டான்னா உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். என்ன சொல்கிறேன்? ஃபுல்லாக ரப்பர் மூடு தான். அதுக்கு ஒரு புல் இருக்கா, கோரை புல்லாம் பிடுங்கி எடுத்துரும். ஃபுல்லாக தண்ணி அடி, மரம் அப்படியே நிற்கும். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் ஜெபம் பண்ணல, பைபிள் படிக்கலை. நம்முடைய எண்ணம் என்ன தெரியுமா? விசுவாசி காணி கொடுக்குதோ கொடுக்கலையோ, அவன் எப்படி வீட்டுக்கு முன்னே இங்கே கட்டுற சாப்பர் சீட்டு சேர்த்து ஒரு 3 கிலோ கிடைச்சான். டெய்லி ஒரு 750 ரூபா. நான் நினச்சே சொல்கிறாம்மா, நீங்கள் சொல்ல மாட்டியா? ப்ரெஸ்டேஜ் பாப்பி நான் சொல்கிறேன். அந்த ஆரம்ப ஊழியம் பார்த்தீங்களா, எப்படி 750 ஒட்டுக்கார ரேஞ்சது 1000 ரூபா டெய்லி கையில் வந்துடும். அப்போ 1000 ரூபான்னா நான் சொல்வது 10 ஆண்டுக்கு முன்னால், 10-12 ஆண்டுக்கு. ஒரே கிளையிலும் ஒரே தண்ணி அடியும், ஒரே உரம் போடுதலும், ஒரே களப்பிடுங்கள் தான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் ஜெபம் பண்ணுற நேரம் இங்கே ஒரே கிளையல் அப்படி சொல்லி ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டார். பகலை பார்க்கும்போது நல்லா இருக்கும், மறுநாள் காலை பார்க்கும்போது எல்லாம் பட்டு போயிடும். நல்லா பார்த்தேன், ஒவ்வொன்றா படுது. நேராக ரப்பர் போர்டு ஆஃபீஸ் போனேன், மார்த்தாண்டத்துக்கு. அங்கிருந்த ஆளை கொண்டு வந்து அவர் சொன்னார், தோண்டணும், வேற தோண்டணும். அவர் சொன்னார், இது ஒரு புது நோயாக்கம்,
அடுத்த மரத்தில் பிடிக்கக்கூடாதுன்னா ஒரு காரியம் செய்யணும். இந்த ரப்பர் மூடில் இருக்கிற அத்தனை மண்ணையும் வெட்டி மாற்றணும். விட்டுடா கைவண்டி இல்லாத காலம், குட்டையில் அரடிம்போ மண்ணை வெட்டி வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறேன். அல்லேலூயா. நான் பட்ட கஷ்டம் சொல்கிறேன். 2வது மூடு போச்சுது, 3ஆவதும் போச்சுது. புது வகை நோய் காப்பாற்ற கஷ்டம்னு சொன்னார். அப்போதான் புத்தி வந்தது. நம்ம தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டிய, நம்ம வேத தியானித்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு வசனத்தை கொடுக்க வேண்டிய நம்ம ரப்பர் மூட்டில் இருக்கிறோம் அப்படின்னு விவரம் வந்த சில நாளில் சோத்திரம் அந்த வாதை நின்றது. பிறகு ஏன் ரப்பர் வெட்டிங்க கேட்குறீங்களா? சபை கட்டும்படி ரப்பர் வெட்டணும். இன்னைக்கு வரைக்கும் அந்த விறகு உழுக்காமல் இருக்குது. ஆமாம், சோத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரப்பர் அந்த சென்சு அந்த இடத்துல பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் அடிப்பது என்பது நம்ம மனுஷீகம் அல்ல. என்னை அடித்தது ரப்பரை அடித்தார். அப்போ நான் நம்பினதெல்லாம் ரப்பர் வளர்த்தும். இது போல் கர்த்தருடைய பிள்ளைகளே சோத்திரம் கவனிங்க. கர்த்தருடைய வழியை விட்டு நம்ம போகும்போது கர்த்தர் கண்டிப்பாக அடிப்பார். எத்தனை பேர் அடி வாங்க வேண்டாம்னு விரும்புகிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கும்போது ஜெபத்தை விட்டவங்க, குடும்ப ஜெபத்தை விட்டவங்க, வேத படிப்பை விட்டவங்க, சமூக வலைதளம் நேரம் இருக்குது, 5G நெட்வொர்க்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சினிமா பார்க்குறவங்க, தவறான காரியங்களை பார்க்குறவங்க, டைம் பாஸ் ஆக்க இன்னைக்கே மனம் திரும்புங்க. கர்த்தருடைய சிட்சை நமக்கு வேண்டாம். 2வது ஏன் ஆண்டவர் அடிக்கிறார்? ஏசாயா 57:17. ஏசாயா 57:17. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. சரி, தேவனுடைய 2வது பொருளாசை உள்ளவர்களை கர்த்தர் அடிக்கிறார். என்ன ஆசை? சத்தமா சொல்லுங்க. பொருளாசை. நமக்கு பொருள் வேணும். பொருளாசை, பண ஆசை. பண ஆசை சொல்லுங்க எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சங்கீதம் 119:36 சொல்லுகிறது, என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு பொருள் ஆசை இல்லை என்று எப்படி கண்டுபிடிப்பது? உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் விட்டுறீங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் மழை, ஞாயிற்றுக்கிழமை காலமை நைட்டே மழை விரிச்சிட்டு தேங்காய் வெட்டுற ஆள் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப பிஸி, திரும்ப இன்னும் மழை பெய்யும்னு சொல்லி வானிலை சொல்லியிருக்கிறாங்க, நான் தேங்காய் வெட்ட வரலாமா அப்படி கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு முன்னையே தேங்காய் மரத்தில் தேங்காய் விழுந்து போகிறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு தேங்காய் வெட்ட போனால் நீங்கள் பொருளாசையில் அகப்பட்டிருக்கிறவங்க. எத்தனையோ தேங்காய் விழுந்து போச்சு. ஆனால் ஒருவேளை 5 தேங்காய் விழுந்து போகும். இப்போ தேங்காய் இறக்கி விடான்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்படி தானே? கொலஸ்ட்ரால் வந்துடுமா அப்படின்னு சொல்லி சொத்துற அடுத்து பறிக்கலாம் சர்ச்சைக்கு போகும்னு சொன்னால் உங்களுக்கு பொருளாசை இல்லை. பொருளாசை இல்லாத எல்லாரும் ஒரு இல்லை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கேட்ட அதில் வேறு டயலாக்கு, என்ன பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் தேங்காய் எல்லாம் விழுது? அனுபவத்தில் சொல்கிறேன், ரப்பர் மரம் பட்டனால சொல்கிறேன். ஓவரா பொருட்கள் மேலே ஆசைப்பட்டா, ஃபாதர் படுறார், பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உம் அபிஷேகம், ஆட மேலே கண்ணு போட்டுன்னா. உங்களுக்கு கார் தந்துருக்கிறாரா? காரை ஓவராக வணங்காதீங்க. நானும் எப்போ சுற்றி பார்ப்பேன் காரை. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகல, சப்பல்ல. அழகியா மண்டபத்தில் வச்சு ஒருத்தன் இடிச்சு தந்தான், போ சப்ப இல்லையா போ. உண்மை சொல்கிறேன், எதுக்கு பெருமை இருந்தது. 12 வருஷமா 11 வருஷமா சப்பல் கீரல் இல்லை காரில் அப்படின்னு ஒரு பெருமை உள்ள இருந்தது. ஆண்டு அப்படி நினச்சிருக்கிறாரு. அழகியா மண்டபத்தை ஒருத்தன் வந்து இடிச்சான் பாருங்க, இடி இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. அதை குணமாக்க வேணும்னு நிறைய ரூபாய் வேணும். அதனால நான் சொன்னேன், அது என்னைக்கு ஞாபகமாக இருக்க கிடவாது.
அதை பார்க்கும்போது இனி பெருமை வராது. நம்ம வண்டி பாருங்க 11 வருஷமாக பக்காவாக முட்டை போல இருக்குது. அல்ல சொல்லுங்க பாப்பா. இங்கே சொல்லுவதெல்லாம் கிருபையின் அனுபவத்தில் சொல்கிறேன். எதையும் நீங்கள் அதே ஓவராக நேசிக்காதீங்க. பொருள் ஆசை, அல்லேலூயா. ஒருவன் பொருளாசை உள்ளவனா இருந்தா ஏதோ ஒரு வழியில் அவனை கர்த்தர் அடிப்பார். கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையாசை துரலேலுயா. இந்த பொருளாசை குறித்து ஒருவன் சொல்லும்போது ஒரு ஓமை சொல்லுகிறார். ஒருவனுக்கு நிலம் நன்றாய் விளந்தது. இந்த பொருளாசை உள்ளவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் சொல்லுங்கம்மா எனக்கு எனக்கு ஏன்னா இன்னும் கொஞ்சம் சேர்க்க பார்ப்பாங்க. ஆனால் பொருளாசை இல்லாதவங்க கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்பாங்க, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுப்பாங்க, ஏழைகளுக்குரியதை ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. கை உயர்த்துறல இல்லையா? சில நினைப்பாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கணுமா? நான் சொல்லுவேன், சபை மக்களுக்கு உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதி கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, ஒரு பகுதி ஏழைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்தே ஆக வேண்டும். உங்களை 4 வீட்டில் பிச்சை எடுக்க வச்சிருக்கிற ஆண்டவன் வீடுகளுக்கு பட்டாசு தொழிற்சாலை தீபிடிச்சது, வீடு போயிட்டுன்னு கையேந்தும் போது என் கண்களில் கண்ணீர் வரும். என்ன இப்படி ஆண்டவர் வைக்கலையே? பெரும் வெள்ளம் வந்து வீடெல்லாம் போச்சையா. உண்மை சொல்கிறாங்களோ பொய் சொல்கிறாங்களோ உள்ளத்தில் சிந்திப்பேன். என்ன இப்படி ஆண்டவர் வைக்கலையே? திட்டமாட்டேன், என்னால் முடிந்ததை கொடுப்பேன். வேதம் சொல்லுகிறது தேசத்தில் ஏழைகள் இல்லாமல் இருப்பது இல்லை. இப்போ உலகத்தில் எல்லாருமே டாட்டா பிர்லா முகேஷ் அம்பானியா இருந்தா அவன் மகனுக்கு கல்யாணம் ஷிப்பில் கொண்டாட போடுறாங்களாம். ப்ராஜெக்ட் 1600 கோடி. நமக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. எத்தனை கோடி? அவனும் அவன் சோத்திரம் நோய் பிடிச்ச பையன்தான். அப்பா பிள்ளையை பார்த்து அழுறாரு. அல்ல சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் டாட்டா பிர்லா முகேஷ் அம்பானியா இருந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்கம்மா? கோழியை நம்ம வெட்டி தோல் உரிச்சு கடலில் போய் மீன் பிடிச்சி வீட்டினுடைய செப்டி டேங்கு ஓவர்ஃப்ளோனா குடும்பமாக நம்மளே வாரி, அப்படி தானே? அப்படி எல்லாரும் பணக்காரன் என்ன ஆகும்? நம்ம வீட்டில் யாராவது மறிச்சா குடும்பமாக நம்மளே கல்லறை தோண்டி, எது கல்லறை தோண்ட வர்றான்? பேய் பிடிச்சுன்னு பயப்படாம சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. அதனால ஏழைகளை அற்பாக நினைக்காதீங்க, ஏழைகளை ஒரு மாதிரி பார்க்காதீங்க. கர்த்தரே ஏழைகள் இல்லாமல் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு நன்மை தந்திருக்கிறார். ஒரு சின்ன பகுதியை வருகிற இலைக்கோ போகிற இலைக்கோ திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கோ கல்விக்கோ கொடுத்து விடுங்க. மிச்சம் உள்ளது ஆசீர்வதிக்கப்படும். ஏழைகளே இல்லாத உலகத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம சரியா வாழவே முடியாது. வீடு கட்டுவது அப்பா கெட்ட, அம்மா சாந்து உழைச்சி கொடுக்க, பிள்ளைகள் தண்ணி நினைக்க, என்னைக்கு கட்டி முடிக்கிறது? அப்போ ஆண்டுடைய அனந்த ஞானம். நான் சொல்ல வேண்டியது என்ன? ஒரு ஏழையா வைக்கலையாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வருமானத்தை சின்ன பகுதியை ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கு நான் கொடுப்பேன். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. சரி, ஏன் ஆண்டவர் அடிக்கிறாரு? பொருளாசை இல்லாதெல்லாம் ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். பொருளாசை இருக்கிறவங்க சண்டே சர்வீஸை கட் பண்ணி எங்கேயோ போவாங்க, தேங்காய் வெட்ட போவாங்க, கவனிங்க, ரேஷன் கடைக்கு போவாங்க. ஹல்லேலூயா. கொரோனா டைமில் ஒரு ஊழியருடைய மெசேஜை நான் கேட்டிருக்கிறேன். அவர் அழுகிறார், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் என்று கூட தெரியாம இந்த ஜனங்கள் ரேஷன் கடையில் போய் நிற்கிறார்களே. அல்ல சொல்லுங்க பாப்பா, சத்தமா சொல்லுங்க. அப்ப பொருளாசை ஆவிக்குரிய காரியத்தில் சொல்றேன். ஆமென். சோத்திரம். பொருளாசை இருக்கிறவங்க கர்த்தருடைய காரியத்தை செகண்ட் வைப்பாங்க, உபவாச ஜெபத்தை செகண்ட் வைப்பாங்க. ஆனா பொருளாசை இல்லாதவங்க அவன் கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி வருவாங்க. சரி, ரெண்டாவது ஏன் ஆண்டவர் அடிக்கிறார்னா பொருளாசை. அல்லேலூயா. பாருங்க, பொருளாசை நமக்கு கூடாது. நீதிமொழிகள் 1:19 சொல்லுது, பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். யூதாஸுக்கு உயிரை பொருளாசை வாங்கிச்சா? யூதாஸ் எப்படி செத்தான்? இயற்கை எதினாரா? இல்லை,
நாண்டு கொண்டு செத்தான். மீதி உள்ள எல்லா அப்போஸ்தலரும் இரத்த சாட்சியா மரிச்சாங்க. இவனே தற்கொலை பண்ணி செத்தான். எப்போது? எத்தனை வெள்ளிக்காசுக்காக செத்தான்? 30 வெள்ளிக்காசுக்காக. அப்ப பொருளாசை இருந்தபடியினால ஒரு ஊழியர் இப்படி பாட்டு பாடுவார், தங்கத்திற்கு வெள்ளிக்காக தங்கத்தை காட்டி கொடுத்தானே யூதாஸ். உங்க பெத்த பிள்ளை, நீங்க ஒரு தப்பு செய்து உங்க வீட்டில் எங்கேயோ மறைஞ்சிருக்கிறீங்க, போலீஸ் வந்து தேடுது. என்ன பேர் சொல்லலாம்? சில்வான் சொல்லுவோமா? சில்வான் ஏதோ ஒரு பேர். யார்? எந்த வீடு? வீட்டுக்கிட்ட வந்த உடனே உங்க பெத்த பிள்ளை, எங்க அப்பாவா, வாங்க காட்டித்தாரேன்னு காட்டி கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வந்துடாது உங்களுக்கு? அங்கேயே திட்டமாட்டோம். இதே போலதான் ரட்சித்த தெய்வத்தை யூதாஸ் காட்டி கொடுத்தான். நீங்களும் தான் அங்கிருந்த ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அவர் தேவனார் அப்படியே சகித்து கொண்டார். முத்தத்தினாலவா காட்டி கொடுக்கிறாய் சிநேகிதனே என்று சொன்னார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அப்போ ரெண்டாவது ஆண்டவர் ஏன் அடிக்கிறார்னா, பொருளாசை. பொருளாசை ஆவிக்குரிய காரியத்தில் காட்டக்கூடாது. அல்லேலூயா. மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? கர்த்தருக்குரிய பங்கை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் கேள்வி கேட்கக்கூடாது. அல்ல சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அதுக்கு பின்பு பிரச்சனை வந்தா என்ன சோதிச்சுப்பான்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்குரிய பங்கை நம்ம கொடுக்கணும். அதை யாரும் வஞ்சிக்க கூடாது. மனிதனை தேவன் வஞ்சிக்கலாமா? எதிலே வஞ்சித்தீர்கள்? தசபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தேவனுடைய பிள்ளைகளே, பொருளாசை நமக்கு ஓவரா இருந்தா, காணி கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் நமக்கு இருந்தா பால் கொடுத்து போடலாம், 10 நாள் மீன் வாங்கலாம். அப்படி சிந்திப்பாங்க. ஆவிக்குரிய காரியத்தில் பொருளாசை காட்டக்கூடாது. ஏதோ பாஸ்டருக்கு தேவை இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருக்குரியதை கொடுத்து பாருங்க, உங்களை கர்த்தர் நடத்துவார். கையை வைத்தல்ல சொல்லுங்க பார்ப்போம். கோல்கேட் கம்பெனிக்காரன் இன்னைக்கு இருந்தாலும் மாறினாருன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. கோல்கேட் கம்பெனிக்காரன் 10ல் 9 தெய்வத்துக்கு கொடுத்தவன். கோல்கேட் கம்பெனிக்காரன் வேலை இல்லாமல் ஒரு போட்டில் ஏறி அக்கறைக்கு போகணும். படகோட்டி ஒரு கிறிஸ்தவர். அதான் சரித்திரம். படகோட்டி கேட்குற, எங்க தம்பி போற அப்படின்னு. அது எனக்கு வேலையே கிடைக்கல. அப்போ இவர் சொன்னாராம், நீ போகிற இடத்து உனக்கு வேலை கிடைக்கும். நான் சொல்கிறேன், இயேசுவை நீ நம்பணும். அப்படியே ஒரு வேலைக்கு போகிறான். ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்குது. கம்பெனி ஓனர் சொல்கிறார், இந்த பொறுப்பை நீயே வச்சுக்கோ. அப்படி வந்தான் கோல்கேட் கம்பெனி. அவர் சொன்னாராம், எனக்கு தேவன் உயர்வை தந்தால் 10ல் 9 அவருக்கு கொடுப்பேன். உங்கள்கிட்ட சொல்லலாமா? அது தேவனுக்குரிய காரியங்கள். அப்போ பொருளாசை ஆவிக்குரிய காரியத்தில் காட்டக்கூடாது, கர்த்தருக்குரிய காட்டக்கூடாது. அதையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கு. ஏன்னா காணிக்கை பெட்டி அண்டையில் பாஸ்ட் வந்திருக்க மாட்டார். நீங்கள் சொல்லுவீங்க, அவருக்கு பெரிய பணாசை போல இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும், தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுக்கணும், ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுக்கணும். பொருளாசை அதில் காட்டக்கூடாது. சரி, மூன்றாவது, முதலாவது ஏன் அடிக்கிறார்? விலகி போகும்போது. அது ஊழியக்காரையும் விட மாட்டார். ரெண்டாவது ஏன் அடிக்கிறார்? பொருள் ஆசையை நம்ம காட்டக்கூடாது. மூன்றாவது ஏசாயா 9:13. ஏசாயா 9:13. ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். மூன்றாவது, மனம் திரும்பாவிட்டால் அடிக்கிறார். மனம் திரும்பும்படி அவனுக்கு தவணை கொடுத்தேன், அவனுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. சரி, வரி சொல்லுங்க, ஏன் அடிக்கிறார்? பிரசங்கம் நமக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம யோசிக்கணும். அதாவது செய்திகளை கேட்பது நல்லது. இந்த வார்த்தை வரும்போது எனக்கு புத்தி தெளிஞ்சது போல, ஏன் அடிக்கிறாரா ஆண்டவர், ஏன் அடித்தாருன்னு யோசித்து அறிஞ்சு கிரகித்தா நம்ம தப்பிக்கொள்வோம். அல்ல சொல்லுங்க. சிலர் எவ்வளோ அடிபட்டாலும், ஒரு டீச்சர் ஒரு பையனுக்கு தண்டனை கொடுத்து முன்னெல்லாம் ஸ்கூலில் பெஞ்சுக்கு மேலே எழுதி அறிவிக்க. கவனிங்க, ஸ்கூல் கிரவுண்டில் சரலில் வெயிலில் முட்டி போட்டு நிற்கணும். எனக்கு சார் வீட்டுக்கு போவாரா? டீச்சர் வீட்டுக்கு போக முடியுமா? நாங்கள் படிக்கும்போது ஒரு டீச்சர் பையனுக்கு தண்டனை கொடுத்து பெஞ்சுக்கு மேலே ஏறி நிற்க வச்சாங்களாம், அடி கொடுத்து. அவன் சொன்னான், உங்கள் பார்வைக்கு
பெஞ்சுக்கு மேலே நான் நின்றாலும் என் மனசில் உட்கார்ந்து கொண்டே தான் இருக்கிறேன். மனசில் சிலர் சும்மா அப்படி மறந்துருப்ப காட்டினாலும் மனசில் திரும்பலை, மனசில் பொல்லாசை விடலை, மனசில் விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போக வேண்டாம். 3 காரியத்தில் கத்து தாண்டி. 1 வழி விலகி போகும்போது, பொருளாசை சார்ந்து கொள்ளும் போது, 3வது ஆமென் மனம் திரும்பாமல் இருக்கும்போது. சரி, இப்போ நம்ம வேலை நேரம் முடிஞ்சிட்டு இந்த கண்டிப்பாக ஒருத்தனுக்கு மேலே எப்படி இருந்தார்? எத்தனை விரும்புகிறீங்க உங்களுக்கு மேலே ஆண்டு அன்பாக இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எத்தனை விரும்புகிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே ஏசப்பா அன்பாக இருக்கணும்? அல்லேலூயா. ஒருவனுக்கு மேலே அன்பாக இருந்தா அதை குறித்து சற்று சீக்கிரமாக நம்ம தியானிக்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றி மதிலையும் கட்டி தீரு மட்டும் அவன் அவளை தாவீது நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். ஏன் சாலோமனுக்கு மேல அன்பா இருந்தான்? ஒரு காரணம், முதல் காரணம், தாவீதுக்கு ஆலயம் கட்ட ஆசை. ஆண்டவர் சொன்னா, உன் கைகள் இரத்தத்தால் கரைபடிந்திருக்கு, நீ கட்டக்கூடாது, உன் கர்ப்ப பிறப்பாகி ஒருவனே சொல்லுங்க ஆலயத்தை கட்டுவான். சோத்திரம். முதலாவது, யாரெல்லாம் ஆலயத்தின் மேல பற்றுதலா இருக்கிறார்களோ அவங்க மேல கர்த்தர் அன்பா இருப்பார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சர்ச்சுக்கு மேல ஒரு ஆவல். கவனிங்க, நம்ம எல்லாரும் யாரை போல இருக்கன்னா, செபதேவின் மனைவியை போல. செபதேவி இறந்தாரா இருக்கிறது தெரியாது, ஆனா செபதேவின் மனைவி 2 பிள்ளைகளை கூட்டிட்டு எங்க போனாங்க? இயேசுவிடத்துல போனாங்க. கையாசைத்தோர் அல்லேலூயா. 2 பிள்ளைகள் கூடி எங்க போனாங்க? இயேசுவிடத்துல போனாங்க. நம்முடைய பிள்ளைகளை சர்ச்சு கூடி, எங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, மகன் MA படிக்கிறா, BA படிக்கிறான், இது வரைக்கும் எக்ஸாம் காலத்திலும் சர்ச்சுக்கு வருவாங்க. எக்ஸாம் நடந்தாலும் சர்ச்சுக்கு வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு என்ன பெருமைன்னா, நம்ம PhD முடிச்சு டாக்டர் ஆகி, நீரோ டாக்டர் ஆகி, நேரோ டாக்டர் ஆகி அப்படிலாம் வழி விலகி போகிறத விட கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டுடைய காரியத்தை பிள்ளைங்க நல்லா இருந்தாலே சந்தோஷம். அவங்க டாக்டர் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாதா வேலை செய்ய நல்லா இருப்பாங்க. எங்கள் செல்லாச்சி பாட்டிக்கு பிள்ளைகள் எல்லாம் டாக்டர், MBBS, ஹைகோர்ட் வக்கீலாட்டாக இருக்கிறாங்க. என்ன அவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டாங்களா? எங்கள் செல்லாச்சி பாட்டி பழைய 8ஆம் கிளாஸ், 8th ஸ்டாண்டர்ட். தாத்தா சீக்கிரம் இறந்துட்டார். தாத்தா ரொம்ப கொடுங்கோலானவர். சோதரா. ஆனால் பாட்டி ஒரு 3/4 டஜன் பிள்ளைகளை ஜெபம் பண்ணி வளர்த்தாங்க, சபை கூட்டி கொண்டு வளர்த்தாங்க. ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஒரு 10 பேர் 50 பேருக்கு வேலை கொடுக்குற தலைவர்மாராக இருக்கிறாங்க. எப்படி லட்சக்கணக்கில் கணக்கு பார்க்குறாங்கன்னு சந்தேகமாக இருக்குது. எல்லாரும் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு வேலை கொடுக்குற அதிகாரியாக வச்சிருக்கிறார். அவங்க எஜுகேஷனை கேட்டால் அவங்களுக்கு சிரிப்பு வரும். 5, 7, 4, 3. எங்கள் அம்மா 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படித்தாங்களா? வேலை சொல்லுங்க பாப்பா, சத்தமாக சொல்லுங்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், ஆலயத்துக்கு மேலே பிள்ளைகளுக்கு பற்ற உருவாக்கணும். ஆலய கூட்டங்களுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே, பகல் உபவாச ஜெபம் நடக்குது. பிள்ளை சொல்லும், நான் மட்டும் வந்திருக்கணும், நீ சொல்லணும் நாங்கள் எல்லாரும் உண்டு. அல்லேலூயா. அது விடக்கூடாது. சோத்திரம். ஆலயத்தின் மேல உங்களுக்கு வாஞ்ச இருந்தா கர்த்தர் உங்கள் மேல அன்பா இருப்பார். கையை உயர்த்துவர் அல்லேலூயா. ஏன்னா ஆலயம் அவர் உலாவுகிற இடம். எல்லாம் கையை உயர்த்துவர் அல்லேலூயா. அது உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே ஏசப்பா அன்பாக இருக்குன்னா ஒரே வழி, ஆலயத்தின் மேலே, ஆலய காரியங்கள் மேலே உங்கள் பிள்ளைகள் கவனமாக இருக்க நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைக்கு மேலே கர்த்தர் அன்பாக இருப்பார். அல்லேலூயா. எத்தனை விரும்புகிறீங்க? பைபிள் சொல்லு, தாவி சொல்கிறார், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட கூட்டத்தில் கழிப்பும். 2வது, ஏன் அவனுக்கு மேலே அன்பாக இருந்தார்னா, 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 3:3 துரிதமாக வாசிங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் போதும் நடந்தான். முதலாவது ஏன் சாலோமனுக்கு மேலே அன்பா இருந்தார்? ஏன் சொல்லுங்க.
சத்தமாக சொல்லுங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு மேலே ஆண்டவர் அன்பாக கிருபையாக இருந்தால் அவங்க எங்கே போனாலும் சப்போர்ட்டுக்காக ஆளை வச்சுருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. வேலைக்கு போனால் அங்கே 4 பேரை ஆண்டவர் சப்போர்ட்டாக வச்சுருப்பார். படிக்க போன 4 பேரை உதவியாக ஆண்டவர் வச்சிருப்பார். கையை உயர்த்துவரலேலுயா, கையாசைத்துவரலேலுயா. உங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியங்கள் விபிஎஸ் நடத்த போகும்போது ஒரு தங்கை சொன்னா, அவள் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கும்போது விபிஎஸ் போயிருந்தாலும் போயிருந்து விபிஎஸ்சில் பேட்டி கேட்பாங்க முன்ன வர்ற பிள்ளைகளுக்கு, நீங்கள் ஃப்யூச்சரில் யாராக மாற பார்க்குறீங்க. சில பிள்ளை சொல்லும், என்ன இங்கே போனோம் மாடத்தட்டிவில் வில்லுக்குறிக்கு போனோம், அங்கே பிள்ளை சொன்னாங்க 3-4 பிள்ளை டாக்டராக விரும்புகிறோன்னு சொன்னாங்க. அவங்க பின்னணி எங்களுக்கு அதிக பிள்ளைகள் கத்தோலிக்க பிள்ளைகள் டாக்டராக விரும்புகிறோம். அந்த தங்கச்சி சொன்னாலாம், எனக்கு உங்களை போல் விபிஎஸ் நடத்தணும். அவள் திரும்ப சொன்னாங்களாம், தேவனிடத்தில் சொல்கிற நடத்துவியா? ஆமாம் நடத்தலாம். அவள் என்ன நினைச்சாலாம் தெரியுமா? தேவன் மறந்துடுவார். அவள் சொல்கிறா, இந்த சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து உங்களோடு விபிஎஸ் நடத்துன்னு நான் நினைக்கல, அது தேவனுடைய செயல். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு கிருபையினால ஒரு பிடிஎஸ் படிக்கிற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கு. அன்னைக்கு ஒரு டாக்டர் படிக்க இருந்தால் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை விபிஎஸ் நடத்தணும் அந்த வாஞ்ச ஒரு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? உங்கள் பிள்ளைகிட்ட கேட்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? கீழே இருந்து டாக்டர் என்ன சொல்லுவிய? ஆமாம் என்ன சொல்லுங்க, கலெக்டர் ஆகணும் சொல்லு, என்னான்னு சொல்லு, டாக்டர் ஆகணும் சொல்லு. ஒருவேளை நாங்கள் பேட்டி கேட்குறோம், பிள்ளை நீ படித்து ஃபியூச்சரில் என்ன ஆக போகிற, அது கண்ணை தள்ளுது, அப்படி கேட்க வச்சுருங்க கிட்ட. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மா சொல்ல உள்ள சொல்லணும். உங்களை போல் விபிஎஸ் ஆனு சொல்லுவீங்களா? ஊழியத்து போன்னு சொல்லுவீங்களா? உங்கள் மனசு நிறைய காரியம் இருக்கும், டாக்டரோ கலெக்டரோ. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியத்தில் ஆலய காரியத்தில் ஒழுங்காக இருந்தால் கர்த்தர் என்ன ஆக்க நினைக்கிறாரோ அவர் ஆக்குவார். அவர் ஆக்க விரும்பாமல் நம்ம ஆக்க நினைச்சா கஷ்டம்தான். ஒரு அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை எப்படி உயர்த்தணும் கர்த்தர் விரும்புகிற அதை செய்வார். சரி, முதலாவது ஏன் சாலோமனுக்கு மேலே அன்பா இருந்தார்? சிவனா சொல்லணும். உங்கள் பிள்ளைக்கு மேலே அன்பாக இருக்குன்னா ஆலய காரியத்தில் பிள்ளை முக்கியப்படுத்துங்க. இடை கொடுத்து கூட்டிகிட்டு வாங்க, அவன் ஞாயிற்றுல கொடுத்து கூட்டிகிட்டு வாங்க, முக்கியப்படுத்துங்க, ஆலோசனை கொடுங்க. 2வது, அவன் தேவனுக்கு மேலே அன்பாக இருந்தான். உங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை நேசிச்சா ஆமே அவங்களை நேசிப்பா. 3வது 2 ராஜாக்கள் 3:10. 2 ராஜாக்கள் 3:10. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஒரு சொல்லுங்க பாப்போம். எனக்கு பிடிச்ச 2 பாப்போம். ஏன் சாலமோனுக்கு மேல அன்பா இருந்தான்னா, அவன் என்ன ஜெபம் பண்ணானோ அது தேவனுக்கு பிடிச்சது. உங்க மேல தேவன் அன்பா இருக்கன்னா அஞ்ஞானிகளை போல அது தாரையத்தான் கேட்கக்கூடாது. அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தை அலப்பக்கூடாது. அவர்கள் பலனை அடைந்து தீர்ந்து மெய்யாகவே உங்களுக்கு பாருங்க, கவனிங்க, ஒரு ராஜாவாக மாற போறான். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிச்சது எனக்கு பிரியமான விண்ணப்பம். நீ என்ன கேட்கல? நீடித்த ஆயுளை கேட்கல. கவனிங்க, ஆண்டவரே நிறைய வருஷம் இருக்குன்னு யாராவது கேட்டா கர்த்தரை பிடிக்காது. ஒரு சொல்லுங்க பாப்போம். சத்துருக்களுடைய பிராணனை கேட்கல. என்ன கேட்கல? ராஜாக்கள் இருந்த ஆண்டவரே மற்றவன் தலைவலியா இருக்கிறான், பாகிஸ்தான்காரன் போட்டு தள்ளும், ஈரான் அதிபர் விழுந்தாருல மலைக்கம் போட்டு தள்ளும், அப்படி ஒருவேளை ராஜாக்கள் சொல்லிடுவாங்க. ஆனா இந்த சாலமன் கேட்கல. அப்போ நமக்கு எதிராளிக மேல கோபப்பட்டு ஜெபிப்பதை கர்த்தர் விரும்பல். அடுத்து என்ன கேட்கலையா? ஐஸ்வர்யத்தை கேட்கல. கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு அநேகர் யாக்கோபு 4:3 வாசித்து நான் முடிக்க போறேன். யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி எதுக்கு விண்ணப்பம்? உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எல்லாம் கையை உயர்த்தி ஜோரா ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். எப்படி ஜெபிக்கணுமா? தகுவிதமா ஜெபிக்கணுமா? தகாத விதமா
உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று, நிறைவேற்ற செலவழிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறபடினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கையவே துறையிலோயா பகலை கேளுங்க. உங்களை கர்த்தர் நேசிக்கணும்னா, சொல்லி முடிச்சிடும், பகலை சொல்லு, உங்களை கர்த்தர் நேசிக்கணும்னா, உங்கள் மேலே அன்பாக இருக்கனா, ஆலயத்தை முக்கியப்படுத்துங்க, அவரை நேசிங்க. உங்கள் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கட்டும். தாறுமாறாக ஜெபிக்காதீங்க. அடுத்தவனை கையை கால உடையன்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டு கோரி வாரி நிறைய தாருன்னு கேட்காதீங்க. நிறைய வருஷம் உலகத்தில் இருக்குன்னு கேட்காதீங்க. கர்த்தர் எவ்வளோ காலம் இருக்கிறாரோ அவ்வளோ காலம் வச்சிருப்பார். கைவி தள்ளி சொல்லுங்க. எல்லாம் எழுமிந்திருப்போமா? நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பல அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை அன்பு கூறுவேன், உம்மை நேசிப்பேன், இதுவரையில் எல்லா ஜெபத்தோடு